வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். பாலிபயான் இன்ஜெக்ஷன் வர்சஸ் நியூரோபயான் இன்ஜெக்ஷன் B12 பி காம்ப்ளெக்ஸான்னு கேட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். B12 வந்து நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. B12 ஏன்னா நரம்பு சத்துக்கு தேவையான விட்டமின். அதுதான் நியூரோபயான் இன்ஜெக்ஷன் தான் நான் யூஸ்வலாக சொல்கிறது. பாலிபயான் வந்து எல்லா பியும் இருக்கும், ஆனால் B12 இத்தினோண்டு தான் இருக்கும். அதில் இருக்கான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது, செக் பண்ணி பார்க்கணும். எல்லா பியும் இருக்கும், 1லேருந்து எல்லாமே. அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அது மேபி இப்போ ஆல்கஹாலிக்ஸ்லாம் இருக்காங்களா, அதாவது குடி நிறைய குடிக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே குறைச்சலாக இருக்கும். அவங்களுக்கு வேணால் பயனுள்ளதாக இருக்கலாம், மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்னு எனக்கு தெரியல. உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அயன் இன்ஜெக்ஷனும் B12 இன்ஜெக்ஷனும் சேம் டைமில் போடலாமாண்ணா? ஏங்க விஷப்பரீட்சை தேவையில்லாமல் எதுக்கு சேர்த்து போடணும்? ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க, ஒன்றும் ஆகிடாது. ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் 2 இன்ஜெக்ஷனை அட் அ டைம் போடக்கூடாது. பேக் பெயின் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது, 10 நிமிஷம் வீட்டு வேலை செஞ்சால் குறைஞ்சிடுது அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு 2 C செக்ஷன் ஆகிருக்குன்னு. இது வந்து யூஸ்வலி வந்து பேக் பெயின்லாம் என்ன ஆகும், நம்ம வேலை செய்ய தான் ஜாஸ்தி ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ நீங்கள் இது ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க. அதாவது நைட்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எழும்பும்போது வலிக்குது, 10 நிமிஷம் வீட்டு வேலை செஞ்சோன்னே குறையுது. இது வந்து ஸ்பாண்டைலோ ஆர்த்ரோபதியாக இருக்கலாம், அதாவது ஆங்கிலோசிங் ஸ்பாண்டைலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு ருமட்டாலஜிஸ்ட் பார்க்கணும். RHEUMATOLOGIST ருமட்டாலஜிஸ்ட். அவங்க தான் இந்த ஸ்பாண்டைலோ ஆர்த்ரோபதியில் ஸ்பெஷலிஸ்ட். அதுதான் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது யூஸ்வலாக பேக் பெயின் இருக்கவங்க படுத்துக்கிட்டா பெட்டராகும்னாங்க, இவங்களுக்கு வந்து மாற்றி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. அதனால் போய் செக் பண்ணுங்கள். அதாவது பேக் பெயின் தட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட்டில் ஜாஸ்தியாகும், டிக்ரீசஸ் வித் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து ஸ்பாண்டிலோ ஆர்த்ரோபதியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. வணக்கம்.